எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு அங்கம்மா வந்திருக்காங்க. அங்கம்மா ஸ்பெஷல் கொழுக்கட்டை, பிள்ளையார் சதுர்த்தி கொழுக்கட்டை தான் அங்கம்மா செஞ்சு காட்ட போறாங்க. அங்கம்மா வந்து கொழுக்கட்டை எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. என்ன அங்கம்மா? விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே எனக்கு வந்து அங்கம்மா ஞாபகம் தான் வரும். அங்கம்மாட்ட தான் நானே வந்து கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டேங்க. இடியாப்பு மாவு வச்சுதான் செய்வீங்க. இடியாப்பு மாவுல ரொம்ப சூப்பரா பொட்டுக்கடலை, எள்ளு, தேங்காய், வெல்லம் இதெல்லாம் போட்டு பொருள் வச்சுதான் செய்வாங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை அங்கம்மா செய்ய போறாங்க. செய்யலாமா அங்கம்மா? அங்கம்மா கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள்லாம் பாத்திரலாமா? சொல். இடியாப்பு மாவுங்கம்மா, தேங்காய், வெல்லம், நெய்யுங்கம்மா, எள்ளு, ஏலக்காய் பொடி, பொட்டுக்கடலை. பூரத்துக்கு பொட்டுக்கடலை நுணுக்கிட்டு வந்துடலாங்கம்மா. ஒன்றும் பாதியமா நுணுக்கணும். என்ன கரகரன்னு ரொம்ப நைஸா இல்லாத கொஞ்சம் கரகரப்பா நுணுக்கிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கரகரப்பா அரைச்சா போதுங்கம்மா. ரொம்ப வால்வல்னு இல்லாத இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமா. ஆமாம்மா. ஆமா. இப்போ மிக்சிலே அரைச்சிக்கலாம். என்ன? ஆமாம்மா, மிக்சிலே ரொம்ப வேகமா ஓட்டக்கூடாதுங்கம்மா. கொஞ்சம் விட்டு 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 கொஞ்சம் பக்குவமா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ஒன்னா வறுத்துக்கலாங்கம்மா. சரி, எல்லாம் வறுத்துக்கலாங்கம்மா. நம்ம கருப்பெல்லு வேணாலும் சேர்த்துக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம்மா. செவந்த மாதிரி இருக்கிறப்ப பொரியுமா, பொரியிறப்ப கொட்டிக்கலாமா. இந்த மாதிரி லேசாக செவந்தோடனே எடுக்கலாம். அடுத்ததா தேங்காய் வதக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறாங்க. இன்றைக்கி செய்ய போகிற கொழுக்கட்டைக்கு 1 தேங்காய் அளவுக்கு துருவி எடுத்துருக்கோங்க. இது டீ வந்து வேகமாக அடுத்து எரியக்கூடாதுங்கம்மா. இதுக்கு சிம்மில் வச்சு தேங்காய் வறுத்து, இல்லாட்டி செவந்துருங்கம்மா. இந்த ஈரப்பசையெல்லாம் போனாதாம்மா அந்த கெடாவும் கெடாது, கொஞ்சம் வாசனையும் இருக்கும். அதே மாதிரி அந்த ஓடு வந்து தேங்காய் திருவினா அந்த கருப்பு உழுகாத வெள்ளையா இருக்கிற மாதிரி திருவினா நல்லா இருக்குமா. வெள்ளை வெள்ளையேறு இருக்கு, அந்த ஓட்டோட திருகாதம்மா. இப்போ பாருங்கம்மா, அந்த உதிரியா இருக்கு பாருங்களேன், அந்த ஈரப்பசையெல்லாம் இல்லாத இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். ஆமாங்கம்மா. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமாங்கம்மா? இப்போ இது எள்ளோடையே கொட்டிடலாம். ஆமாம்மா. செய்கிற கொழுக்கட்டைக்கு இப்போ இந்த போடுறதுக்கு 4 கரண்டி போடுறேங்கம்மா வெல்லம். நல்லா தூளாக நுடிக்கணும். ஆமாம்மா, தூளாக இருந்தால் தாம்மா நல்லாயிருக்கும். இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். இல்லை நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்க இனிப்பு போட்டுக்கலாமா. சரி, பொட்டுக்கடலை இப்போ இதிலே போட்டுக்கலாமா. ஏலக்காய் போடுங்கம்மா. நல்லா கலந்து நம்ம வெள்ளை மாவு ரெடி பண்ணி கொழுக்கட்டை பிடிக்க வேண்டியதான். சரி, இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு கலந்துக்கிறோம். கலந்துமா. ஆமாம்மா, அவ்வளோதான், பூர்ணம் ரெடி. ரெடி. இன்னைக்கு நம்ம செய்யற கொழுக்கட்டைக்கு எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இடியாப்பு மாவு தான் சேர்க்க போறாங்க. இந்த இடியாப்பு மாவு வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்யலாம், புட்டு செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம், இந்த மாதிரி நிறைய கார கொழுக்கட்டை செய்யலாம். இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க. செய்யலாங்கம்மா, நல்லா இருக்குங்கம்மா. நான் இப்போ வாங்கிட்டு போய் செஞ்சேங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா. அங்கம்மா கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிடலாமா? பிசையலாமா. தண்ணி இப்போ வச்சிருக்கிறேங்கம்மா. நல்லா கொதிச்சு வரணுங்கம்மா. நல்லா தண்ணி கொதிச்சாதான் மாவு வந்து உங்களுக்கு பிணையிறப்ப நல்லா இருக்கும், பதமா இருக்கும். பதமா நல்லா மெதுவாகவும் இருக்கும். இந்த அளவு கொதிச்சா போதுங்கம்மா. இது கொஞ்சம் உப்பு போடணுங்கம்மா, அப்பதான் இந்த டேஸ்ட் வருங்கம்மா. மேல் மாவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு ஊற்றிக்கணும். என்ன? ஆமாங்கம்மா. நம்ம இடியாப்பத்துக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சுக்கணும். ஆமாம்மா. இப்போ எல்லாம் ரெடியா இருக்கு. மாவு என்ன பதத்துக்கு பிசைஞ்சிருக்குன்னு காட்டிடுறீங்களா? தொட்டா ரொம்ப குழன்னு இல்லாத, ரொம்ப இருவெல்லாம் இல்லாத, பிடிக்கிற அளவுக்கு இருந்தா இப்படி கையில எது வதன்னு ரொம்ப ஒட்டாத இருந்தா போதும். சரி, இப்போ கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாமாங்கம்மா? பண்ணலாமா. கை தடவை மட்டும் நெய் எடுத்து வச்சுக்கீங்க. நெய் வேணா நெய் வச்சுக்கலாமா, இல்ல தேங்காய் இருந்தாலும் வாசமா நல்லா இருக்குங்கம்மா. கையில தடவிக்கலாம் இல்லையா? கையில இப்படி தடவிக்கிட்டு அங்கம்மா கொழுக்கட்டை செய்கிற அழகே பார்க்கறதுக்கே அழகா இருக்குங்க. அப்படியே கை அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு பாருங்க. நான் பக்கத்துல காட்டுறேன் பாருங்க அடுத்து செய்யறப்ப.
இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து பூரணம் வச்சுருவாங்க. நிமிஷமாக பண்ணிடுவாங்க எங்கம்மா மட்டும். எனக்கும் அந்த மாதிரி விரித்து பார்க்குறேன், எங்கம்மா வரமாட்டேங்குது. அப்படியே எனக்கு அப்ப இருந்தே பழக்கம்மா. இல்லை சிவி நல்லா செய்கிறா. சிவி சிவி பாப்பா செய்கிற அளவுக்கு எனக்கு வரமாட்டேங்குது. இந்த செட்டியார் வீட்ல எல்லாம் கார்பொடிக்காரங்க வீட்ல எல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்கம்மா. அவங்கெல்லாம் செய்யறப்ப நான் இதெல்லாம் ஒரு ஆர்வமா பாத்துக்கிறது தான். பார்த்தா அவங்களும் அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டீங்க எல்லாமே. செட்டிநாட்டு பலகாரம் எல்லாமே அங்கம்மாவுக்கு அத்துப்படி. அவங்ககிட்ட இருந்து எல்லாமே கற்றுக்கிட்டேம்மா. அது பாட்டுக்கு உருண்டை திரும்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அங்கம்மா விரல் மட்டும்தான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்படியே நீட்டாக விரிச்சிருவாங்க. இப்போ லேசாக தண்ணியை தொட்டி அந்த எட்ஜஸ் ஒட்டி விட்டுறீங்க. கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டா பதமாக இருக்கும். பதமாக நல்லா இருக்கும். அந்த வெடிக்காது கொஞ்சம் இதாக. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாமாங்கம்மா? செஞ்சிடலாங்கம்மா. கொஞ்சம் கடைசியாக அச்சுலையும் செஞ்சுக்கலாம். செஞ்சுக்கலாங்கம்மா. கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத கொழுக்கட்டைகள் எல்லாமே இப்போ அங்கம்மா ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆவியில் இப்போ வேக வைக்க போகிறோங்க. நான் வந்து இட்லி பானையிலேயே இந்த மாதிரி தட்டு இருக்கிறதால இதில் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட துணி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது வேகட்டுங்க, பார்க்கலாம். நம்ம மேல் மாவில் வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சதால 5 நிமிஷத்தில் கொழுக்கட்டைகள் வெந்துருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்களே. அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி பஞ்சு மாதிரி வந்திருக்குங்க. அங்கம்மா இப்போ கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சாச்சுமா. அந்த அச்சில் கொஞ்சம் செய்யலாம்மா. செய்கிறேங்கம்மா. சரிங்கம்மா. கொழுக்கட்டை செய்ய தெரியாதவங்க கூட இந்த அச்சில் செஞ்சிடலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம். அங்கம்மா கொழுக்கட்டை சூப்பராக சாஃப்டாக செஞ்சு கொடுத்துட்டீங்க. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. சரி, இதே மாதிரி எல்லாருமே செஞ்சு பாருங்க. இப்போ அங்கம்மா அவசரமாக கிளம்புறாங்க, அதனால் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கிளம்புறாங்க. ஒன்று டேஸ்ட் பாருங்கம்மா. இல்லை சாப்பிட்டு பாருங்கம்மா, சாப்பிட்டு பாரு. எல்லாம் எடுத்து வச்சாச்சு, சாமிக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நல்லா இருக்காங்கம்மா? நல்லா சாஃப்டாக வந்திருக்குல்ல? இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. தேங்க்ஸ் அங்கம்மா. அங்கம்மா செஞ்ச கொழுக்கட்டைகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று பிச்சும் காட்டுறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் வந்து நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த வெல்லம் வந்து நல்லா இலகி வந்திருக்கு பாருங்கள். அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டில் இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. அங்கம்மா ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க பாருங்கள். அப்படியே உங்களுக்கு தொடும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப அட்வான்ஸாகவே கொழுக்கட்டை எங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு ரெடிங்க, எங்களுக்கும் ரெடிங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.